ஹாய் காய்ஸ், நான் வந்துட்டேன். டீரஸ் கேமிங் வந்துட்டேன். மாசா சதரவுருவன் காய்ஸ், வாங்க. இன்னைக்கு என்ன வீடியோனா, நீங்க நான் சொன்னேன் பிளாக் ஃப்ரூட் கிரைண்டிங் வீடியோ தான் உங்களுக்காக. மாசா இறங்குறேன் கைஸ், எல்லாம் மாசா சொல்லித்தரேன். சிம்பிளாக சொல்லித்தரேன் கைஸ். உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். புரியலனா என்னை கேளுங்க. செம்மையாக பண்ணுறோம் கைஸ். எல்லாம் இன்னைக்கு பண்ணி முடிக்கிறோம். கிரைண்டிங்கில் ப்ரோ ஆகுறோம் ஆயே தீர்றோம். சரிங்களா கைஸ்? எல்லாம் உங்களுக்காக. இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேண்டீடோட கொஸ்ட் எடுத்துக்கோங்க கைஸ். எடுத்துட்டு போய் இங்கே பேண்டீட்ஸ் இருப்பானுங்க. நிறைய பேர்த்துக்கு என்ன தெரியாதுன்னா, கிரைண்டிங் எப்படி செய்வதுன்னே தெரியாது. கிரைண்டிங்னா என்னன்னு கேட்பாங்க கைஸ். புதுசாக வந்த பேக்கன்ஸ் அல்லது மூப் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் அடிப்பாங்க. அன்னைக்கு பண்ணால் அப்படி அடித்து எத்தனை நாள் ஆகுறது. இதனால தான் அவங்க ஹேக்கிங்கில் இறங்குறாங்க. அப்படி ஹேக்கிங்கில் இறங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கு சொல்லித்தரேன் கைஸ். என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாத்தையும் கேதர் பண்ணுங்க. இவனுக்கு ஒரு அடி, அங்கே ஒருத்தருக்கான அதை அவனுக்கு ஒரு அடி, எல்லாத்தையும் அடித்து இழுத்துட்டு வாங்க கைஸ். எல்லாத்தையும் அடித்து சென்டரில் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கிரைண்டிங் பண்ணணும். இதுக்கு பேர் தான் கைஸ் கிரைண்டிங். கிரைண்டிங் வந்து மேக்ஸிமம் ஃப்ரூட்டில் தான் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி நானும் என்னோட மெயின் அக்கௌண்ட் வந்து வச்சு நான் ஒரு ஃப்ரூட் ஸ்பின் பண்ணேன் கைஸ். அது கூடி சீக்கிரம் பண்ணலாம். இப்போ வந்து நான் அதனால் நான் சோலோவில் கிரைண்டிங் பண்ணுறேன் கைஸ். அதுவும் காம்பேக்டில். கிரைண்டிங்னா இதுக்கு பேர் தான் கிரைண்டிங் கைஸ். இப்படி நம்ம எஃபர்ட் போட்டு தான் கைஸ் நம்ம இவங்களை எல்லாத்தையும் போட்டு தள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் காமானில் இருக்கிற ஸ்கில்லை வச்சு போட்டு தள்ளுறேன் கைஸ். இனிமேல் நம்மளோட வாய்ஸ் இப்படி தான் கைஸ் வரும். ரெகுலராக நம்ம வீடியோ போடுவோம் கைஸ். நம்ம அப்படியே தட்டி தூக்குறோம் கைஸ். பிளாக் ஃப்ரூட்னால நம்ம தான் பிளாக் ஃப்ரூட். அந்த மாதிரி பிளாக் ஃப்ரூட்டவே சேதப்படுறோம் கைஸ். லெவலை பார்க்குறோம் பாருங்க. ஒரு கோர்ஸ் முடிச்சதுக்கே நம்ம 5 லெவல் வந்துட்டோம் கைஸ். இந்த மாதிரி இன்னி 2 லெவல் போனோம்னா நம்ம சதறப்படுறோம் கைஸ். சதறப்படுறோம். நம்மளே பறந்தே ஆகிற மாதிரி கிரைண்ட் அடிச்சு ஆகுறோம் கைஸ். செம்மையா கிரைண்ட் அடிக்கலாம். இப்போ நான் 7 லெவல் வந்துட்டேன். நான் 10 லெவலில் தான் உங்க கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன். ஏன் இப்போ வந்துன்னா, முக்கியமான ஒரு ஐட்டம் வாங்கணும் கைஸ். அதாவது ஸ்வாட் தான் இந்த கேமில் முக்கியமானது கைஸ். இதை வாங்கினீங்கன்னா நீங்கள் ப்ரோ. அந்த மாதிரி கைஸ், நீங்கள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன, கட்லாஸ் வாங்காதீங்க, கட்டானா வாங்க கைஸ். எல்லாமே $1000 ஐ மீன் பெல்லி. எல்லாமே 1000 தான். நம்ம வாங்கிக்கலாம். $1000 கொடுத்து ஒரு கட்டானா வாங்கிக்கலாம் கைஸ். கட்டானா வாங்கி சக்ஸஸ்ஃபுல் கைஸ். நம்ம இனிமேல் நம்மளை ப்ரோவாக்குறது ஏமனாலே தடுக்க முடியாது கைஸ். எல்லா பேக்கன்ஸும் இதை மாதிரி இறங்குங்கடா. பேக்கன்ஸ் வேட்டனா இறங்குங்கடா. பேக்கன்ஸ் எல்லாம் பாருங்க கைஸ். இப்போ வச்சிருந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் லெவலாக ட்ரைனிங் பண்ணதுன்னு ஸ்டாக்ஸ் எதுலையுமே போடல. எல்லாமே ஸ்வாட்ல போடுறேன் கைஸ். சத்தர விடுறோம் மாஸ்க் ஆட்டுறோம். பாருங்க கைஸ், மறுபடியும் நம்ம கிரைண்டிங்கில் இறங்குறோம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்வாடு வாங்கினீங்கன்னா செம்மையாக கிரைண்டிங் பண்ணுறோம் கைஸ். கிரைண்டிங் பண்ணி 10வது லெவல் வந்தோடனே நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணி அடுத்த ஐலாண்டு போகிறேன். இது நிச்சயம் கைஸ் நான் பண்ணுவேன் உங்களுக்காக. நான் என்ன பண்ணுவேன், 10வது லெவல் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கன்ஃபார்ம் உங்களுக்காக பண்ணுறேன். நான் மொத்த லெவலும் எப்படி ஈஸியாக பண்ணுறது, எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமா அவ்வளோ சிம்பிளாக பண்ணுறது நான் சொல்லித்தரேன் கைஸ். நான் ஃப்ரூட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணல. நான் வரேன். 10 லெவல் வந்தோடனே மறுபடியும் வரேன். பாருங்க கைஸ், இப்போ நம்ம 10வது லெவல் வந்துட்டோம் கைஸ். ஐ மீன் 10 லெவல் ரீச் பண்ணிட்டோம். நமக்கு செகண்ட் ஐலாண்டு அன்லாக் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம அங்கே இருக்கிற ஐலாண்டுக்கு போகிறோம். ஐ மீன் ஜாங்குளுக்கு போகிறோம். நம்ம ஃப்ரூட் சாப்பிட்ற போய் நீச்சல் அடிக்கலாம் கைஸ். அதனால நான் நீச்சல் அடிச்சே போகிறேன் கைஸ். நான் அங்கே போய் ஜங்கிளில் இருக்கிற குரங்களை வேட்டையாட போகிறேன். கொரில்லாஸை வேட்டையாட போகிறேன். கொரில்லா கிங்க வேட்டையாட போகிறேன். எல்லாத்தையும் வேட்டையாடி நம்ம ப்ரோவை ஆகிறோம் கைஸ். ஆகுறோம் காட்டுறோம். அங்கே போயிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். வாங்க கைஸ், இப்போ நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த பெரிஸ் இருக்கா, இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். செகண்ட்ஸில் முக்கியமான தேவைப்படும் நமக்கு. இது நான் போக எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம கிரைண்டிங் பண்ணுறதுக்கான லெவலப் பண்ண வேண்டிய இடத்துக்கு நம்ம இப்போ போகலாம் கைஸ்.
வாங்க யார் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, நம்மளும் கிரைண்டிங் பண்ணலாம். வாங்க 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 கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரைண்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். எடுத்தோட குர்லாஸை அடிக்க போறோம் கைஸ். குர்லாஸ் வேட்டை தான் இன்னைக்கு. எல்லா கிரைண்டிங்ல ப்ரோ ஆகுறோம். எல்லாம் உங்களோட சப்போர்ட்னாதான் கைஸ். சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நமக்கு. பாருங்க இப்போ குர்லாஸ் மங்கி அது என்னது மங்கி குரங்கு. அந்த குரங்கெல்லாம் இப்போ வேட்டையாடிட்டு இருக்கிறோம். பாருங்க போட்டு தாக்குறோம், ஓட்டு தள்ளி ஆக்குறோம். பாருங்க இப்போ நான் ஒரு 10 வந்துட்டேன். ஒரே ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. 10 வந்துட்டேன். அடுத்து குர்லாஸ் தான் கைஸ். குர்லாஸை போய் வேட்டையாடுறோம். எல்லாம் குர்லாஸை கொள்றோம். குரிலாஸ் அதனை சிம்பான்சி அதில் கொள்ள போகிறோம் கைஸ். இப்போ வாங்க போய் கொள்ளலாம். எல்லாத்தையும் போய் வேட்டையாடலாம். வாங்க கைஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா மங்கிஸை வேட்டையாட போகிறோம். அங்கதான் நம்ம குர்லா கிங் இருப்பாரு கைஸ். அவரை போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவரை போட்டே ஆகுவேன். எல்லாம் உங்களுக்காக நான் செய்வேன். இப்போ மறுபடியும் எதுக்கு வந்துன்னா 20ஆம் லெவல் வட்ட கைஸ். இப்போ நான் ஒன்று காட்டணும் உங்களுக்கு. இப்போ நம்ம குர்லா கிங்கையும் மறுபடியும் நம்ம அட்டன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்போ குர்லா கிங்கை அட்டன் பண்ணாதீங்க. அதாவது என்ன சொல்கிறது, என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் இன்னும் ஒரு 25 லெவல் வந்ததுக்கப்புறம் குர்லா அட்டன் பண்ணுங்க. குர்லா கிங் அட்டன் பண்ணாதீங்க. குர்லாஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் போய் குர்லாஸை 25 லெவல் வரையும் ஹண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க இப்போ குரங்களை ஹண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம போகிறோம் ஹண்ட் பண்ண. ஆமாம் சீக்கிரம் ஹண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே ஒரு பெரிஸ் இருக்கு கைஸ், எடுத்துக்கோங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் எடுத்துக்கோ கைஸ். நம்ம ப்ரோவாகிறது இன்னைக்கு குருதி. பாருங்க 20 லெவல் மட்டும் 20 இன்னும் ஒரு 30 லெவல் ப்ரோ ஆயிடுவோம். வாங்க 50 லெவல் மட்டும் நம்ம ப்ரோ. இன்னைக்கு வீடா நம்ம 50 லெவல் வருவோம் கைஸ். எல்லாம் உங்களோட சப்போர்ட்னால. பாருங்க நான் 23 லெவல்லையே நான் குர்லா கிங்கை ஹண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட ஸ்வாடு ஃபுல் மாஸ்டரி ஆயிடுச்சு கைஸ். அதனால நான் இப்போவே போய் குர்லா கிங்கை ஹண்ட் பண்ண போகிறேன். அதாவது என்னோட மாஸ்டரி ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ என்னோட எபிலிட்டி தான் அவங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்க யூஸ் கொடுத்துக்கோமா. யூஸ் கொடுத்துட்டு இதுக்கு பேர் குவாய்ட்ரஸ் அப்படி போயிட்டே பாருங்க. இதுக்கு பேர் ஏர் ஸ்லைஸ். அப்படி ஏர்ல போய் விட்டு கைஸ் செம்பையா இருக்கும். அப்படியே சத்திர பண்ணுறோம். எல்லாத்தையும் முடிக்கிறோம் கைஸ். ஒவ்வொருத்தருக்குள்ள உசுரோட விடக்கூடாது. எல்லாத்தையும் போட்டு தட்டுறோம். இப்போ வாங்க நம்ம கோஸ்ட் எடுக்கலாம். கோஸ்ட் பாரு கைஸ். பாரு குர்லா கிங் இருக்கா பாருங்க. குர்லா கிங் அவளை போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அவளை போய் போட்டு தரல கைஸ். வாங்க இப்போ போய் போட்டு தரல கைஸ். வாங்க என் கூட சேர்ந்து போட்டு தரல. நீங்கள் ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு ஷேர் ஒவ்வொரு கமெண்ட் பண்ணும் போது எனக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். எல்லாம் உங்களால் குர்லா கிங்கு போட்டு தருவேன். வாங்க கைஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகலாம். இருந்தாலும் வாங்க நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எபிலிட்டிஸை யூஸ் பண்ணுங்க கைஸ். யாரா ரொம்ப கஷ்டமாக இருப்பா இந்த குர்லா கிங்கு, அதாவது மங்கி பாஸ். பாரு கைஸ், அது பாரு கைஸ். சரி அடிச்சு கொட்டா பாரு கைஸ். சீக்கிரம் கொட்டுருவா கைஸ். இவன் ரொம்ப மோசமானவன். ஃபர்ஸ்ட் சீலையே ஹார்டஸ்டான பாஸ் தான் இவன் தான் கைஸ். ஃபர்ஸ்ட் இவன் தான் ஹார்டாக இருப்பா கைஸ். இவனை போட்டு திருடுறா நம்ம தான் கைஸ் ப்ரோ. நம்ம ப்ரோவாக இருந்து எவ்வளோ தடுக்க முடியாது கைஸ். நம்ம தான் ப்ரோ. பாரு கைஸ் போட்டு தலை போகிறோம். காபாசி எழுத்து போயிடுச்சு, கடா போயிடுச்சு. பாருங்க கூட ஆனா கைஸ் பாருங்க. ஏர் ஸ்லைஸ் போடல. இப்போ ஏர் ஸ்லைஸ் பாருங்க. ஸ்லைஸ் போட்டு போக்கும். போடுற கைஸ் கூத்துறா தலையில் கூத்துறா. அப்படி செத்துருவா கைஸ். பாருங்க கைஸ் அவனை போட்டு தருறா கைஸ். உங்களோட லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்னால நான் பொழைச்சிக்குவேன் கைஸ். உங்களுக்காக நான் ஒவ்வொரு கிரைண்டிங் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விடாப்பு நான் போட்டு தருவேன் கைஸ். சாரி போடுவேன் கைஸ். வீடியோ போடுவேன். அந்த மாதிரி எல்லா வீடியோவும் போடுவேன் கைஸ். உங்களுக்கு கிரைண்டிங் வீடியோ, ஸ்வாட் கலெக்ஷன், கன் கலெக்ஷன், அப்புறம் என்ன சொல்கிறது பார்க்க போட்டு தர்றேன் கைஸ். சரியா இப்போ நான் அப்புறம் என்ன சொல்கிறது இது மீலி இருக்குங்களா கைஸ். அதாவது மீலி எல்லாமே அன்லாக் பண்ணுவாங்க கைஸ். எல்லா ஃபைட்டிங் சனி அன்லாக் பண்ணி எல்லாமே காப்பிப்பேன் கைஸ். எல்லாம் உங்களோட லைக் ஷேர் சப்போர்ட் தரா கைஸ். இப்போ இது குர்லா கிங்க விட்டு போட்டு தரல கைஸ். உங்களோட சப்போர்ட் சார் குர்லா கிங்க சீக்கிரம் போட்டு தள்ளிடுவேன் கைஸ். பாரு கைஸ் அவரோட எழுத்து காவாசி ஆயிடுச்சு கைஸ். கூத்துறா கைஸ். எஸ்கேப் ஆகி அவனை போட்டு தள்ளு கைஸ். நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டீங்களா
அவன் சீக்கிரம் செத்து போயிடுவா கைஸ். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே என் சர்வரில் யாருமே இல்லை கைஸ். சர்வர் ஆப்பிங் ஒன்று இருக்குது கைஸ். அதனால இப்போ போக தேவைப்படும் கைஸ். நான் அது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன் கைஸ். இப்போ ஏர்ஸ்லைஸ் போட்டோ செத்துருவா நினைக்கிறேன். தெரியல கைஸ், பார்க்கலாம். நமக்கு 30 லெவல் வந்துச்சு. நம்ம அடுத்த ஐலாண்டு போயிடலாம் கைஸ். இனி ஒரு குவாய்ட்டா சாப்பிடலாம் கைஸ். செத்து போயிட்டா கைஸ். குர்லா கேக்கு போட்டு தட்டோம் கைஸ். இப்போ நம்ம அடுத்த ஐலாண்டுக்கு போகணும்னா நமக்கு இனி ஒரு 4 லெவல் தேவைப்படுது. நான் அந்த 4 லெவல் மட்டும் மறுபடியும் கெயின் பண்ணிட்டு வரேன் கைஸ். 4 லெவல் வரையும் நான் குர்லா கிங்க போட்டு தள்ள வேண்டியது இருக்கு. உங்களுக்காக அதை போட்டு தள்ளுறேன் கைஸ். ரொம்ப கஷ்டம் கைஸ். கிரைண்டிங்கெலாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை கைஸ். பாருங்க, இப்போ நான் ஒரு பெரிய கலெக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் போய் குர்லா கிங்கை போட்டு தள்ள போகிறேன் கைஸ். நான் போட்டு தள்ளி நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். 30 லெவல் நான் அடுத்த ஐலாண்டு போகிறேன் கைஸ். தீர்றோம் கைஸ். லைக் பண்ணுங்க கைஸ், ஷேர் பண்ணுங்க கைஸ், சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பாருங்க கைஸ், இப்போ நம்ம 31 லெவல் வந்துட்டோம். இப்போ நமக்கு அடுத்த ஐலாண்ட் அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அங்கே தான் அந்த இடத்த நோக்கி தான் கைஸ் போகிறோம். அதாவது பைரட் வில்லேஜ். அங்கே தான் கைஸ் நம்ம போகிறோம். இங்கே போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ். இந்த 20 லெவல் வரையும் நம்ம அங்கே தான் கைஸ் இருக்கணும். அதாவது 55 லெவல் வரையும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பின் ஒரு அன்லாக் ஆகும் கைஸ். அதை வச்சு தான் கைஸ் பிளாக்ஸ் ஃப்ரூட் நம்ம கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய ஸ்வாட்ஸ் அன்லாக்கும் கைஸ். அங்கே போனால் நம்ம புது ஸ்வாட் அன்லாக் பண்ணலாம் கைஸ். இல்லை அவங்களோட சப்போர்ட் தானே நான் அன்லாக் பண்ணுவேன் கைஸ். வாங்க கைஸ், அங்கே போயிட்டு மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வாங்க கைஸ், இப்போ நம்ம போட் எடுத்துருக்கோம். போட் எடுத்து அங்கே போயிட்டு அகெயின் நான் கண்டினியூ பண்ணுவேன் கைஸ். உங்களுக்காக கன்ஃபார்ம் ப்ரோ வாங்க கைஸ். ப்ரோ வாங்க கைஸ். இப்போ நான் அந்த டாங்கு ஸ்லிப் ஆகுது கைஸ். இப்போ அந்த ஐலாண்டுக்கு வந்தோம் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரைண்டிங் கைஸ். நான் சுடல ஹேக்கர் கைஸ். ஹேக்கர் இல்லை ஹேக்கர் கைஸ். அவன் ஹேக்கர் குப்பர் கைஸ். கூட்டர் கைஸ். பாருங்க கைஸ், எல்லாம் ஹேக்கர் பண்ணுவாங்க கைஸ். நான் சொன்ன ட்ரிக் உங்களுக்கு ப்ரோ தெரிஞ்சிட்டா இவன் ஒரு ஹேக்கர் ஆயிருப்பட்டா இல்லை கைஸ். ஹேக்கர் இல்லை கைஸ். நல்லா சாரி கைஸ், வடிச்சிருக்கேன் கைஸ். ஏதோ கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன். வடிச்சிருக்கேன். இவன் ஹேக்கர் இல்லை இருந்தாலும் நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுதேன். தம்பி, என்னோட வீடியோவில் பாருப்பா, நல்லா ப்ரூவ் ஆகுது. பேக்கடாகவே இருக்காது. பாரு கைஸ், இப்போ நம்மளும் அவன் கூட சேர்ந்து கைஸ் இவன் போட்டு தரட்டா கைஸ். ப்ரூவ் ஆகலை கைஸ். இவன் போட்டு தரேன் நம்ம சிரிப்பு போயிருவோம் கைஸ். இப்போ இங்கே போய் பாடலாம். சாரி அவனை போட்டு தரலாம் கைஸ். கிரைண்டிங் பண்ணலாம் கைஸ். ஆனால் இங்கே கிரைண்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கைஸ். நான் சொல்லாம ஒவ்வொருத்தராக தான் கைஸ் கிரைண்டிங் பண்ணணும். ஏன்னா இவன் ஒருத்தர் இருக்கா கைஸ். அவன் போன உடனே சீக்கிரம் டபுளாக கிரைண்டிங் பண்ணிக்கலாம் கைஸ். நமக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா ஒன்றும் தேவைப்படல கைஸ். இப்போ நம்ம கிரைண்டிங் தான் கைஸ் பண்ணணும். நம்ம ப்ரோ ஆகிறது நமக்கு லட்சியம். நான் பாட்டில் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் கைஸ். நீங்கள் சீக்கிரம் ஒரு ப்ரோ ஆயிடுவீங்க கைஸ். இங்கே ஒரு டீலர் இருக்கிறா கைஸ். டூவல் கட்டடா கைஸ். டூவல் கட்டடா கைஸ். பாருங்க வாய்ட்டேன் கைஸ். வாய்ட்டேன் கைஸ். டூவல் கட்டடா. செகண்ட் சீன் காசு டியூவல். சாரி, ஃபர்ஸ்ட் சீன் காசு டியூவல் கட்டடா. அதான் டியூவல் கட்டடா. எப்படி கைஸ் பாருங்க. இப்போ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற கைஸ். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டால் நான் மேலே முன்னேறுவேன் கைஸ். இந்த வீடியோவோட டார்கெட் தான் 30 லைக்ஸ் 5 கமெண்ட் கைஸ். ப்ளீஸ் கைஸ் எனக்காக சப்போர்ட் பண்ண கைஸ். இப்போ டியூவல் கட்டடாவோட கட்டுதான் பாரு கைஸ். டியூவல் கட்டடாவோட கைஸ் சூப்பராக இருக்கு கைஸ். எபிலிட்டி கைஸ் சாத்துறது கைஸ். எபிலிட்டி எல்லாம் பார்க்க வரும் கைஸ். இன்னொன்று இந்த எபிலிட்டி வச்சுருங்களா பார்க்க வரும் கைஸ். பாரு கைஸ் பார்க்க வரும் பாரு கைஸ். உண்மையாக பாருங்க கைஸ். பார்க்குறோம் பறந்தே ஆகிறோம். பார்க்க வரும் கைஸ். பாருங்க கைஸ். இப்போ எப்படியாச்சும் நம்ம கிரைண்டிங் பண்ணி நம்ம ப்ரோ ஆகுறோம். எல்லாம் உங்களோட சப்போர்ட் தான் கைஸ். உங்களோட சப்போர்ட்டால் நான் மேலும் வளர்ச்சி அடைவது கைஸ். எனக்கு லைக் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒருத்தர் புதுசா பிளாக் ஃபுட்டில் இறங்கியிருக்காருன்னு எல்லாத்துக்கும் காமிங்க கைஸ். நம்மளோட பிளாக் ஃபுட்டை பார்த்து எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆனோம். என்ன ஆகணும்? இம்ப்ரெஸ் ஆகணும் கைஸ். எல்லாம் அவங்களுக்காக தான் கைஸ் இருக்கு. ப்ளீஸ் கைஸ்
இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாரு கைஸ். அப்படி நான் ரொம்ப நேரம் பேசுகிற இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணு கைஸ், ப்ளீஸ் கைஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு ட்ரைனிங்காக புரியும். நான் சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணு கைஸ். என்பரா கிரைண்டிங் சொல்லிட்டு ஒருத்தர் அடிக்கிறேன்னா நான் போட்ட பீன் சாட்டில் அது என்னது அந்த எவ்வளோத்தில் போய் மாட்டிக்கிட்டாது கைஸ் சவுத்துக்குள்ளே போய். அதனால தான் கைஸ் நான் ஒவ்வொரு தடவை போட்டு தர்றேன். கொஞ்சம் செஃப் பாஸ் அடிக்கிற மாதிரி நம்ம இப்படியா கைஸ் இருக்கணும். சீக்கிரம் கைஸ் நம்மளோட இந்த இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் கைஸ். எல்லாரும் நீங்கள் பண்ணுற சப்போர்ட் லைக் ஷேர் எல்லாராலையும் நான் ப்ரோ ஆக கைஸ். கைஸ் ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் பண்ண கைஸ், லைக் பண்ண கைஸ், ஷேர் பண்ணு கைஸ், சர்ப்ரைஸ் பண்ணு கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணு கைஸ், எல்லாமே பண்ணு கைஸ். ஸ்கிப் பண்ணாம பாரு கைஸ். ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் கைஸ் உங்களுக்கு வீடியோ புரியும். இல்லை உங்களுக்கு வீடியோ புரியாது கைஸ். சரிக்கா கைஸ், எனக்காக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கைஸ். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எல்லாரும் ஒவ்வொரு கமெண்ட் பண்ணணும் கைஸ். அதான் கைஸ் என் ஆசை. ஒவ்வொரு கமெண்ட்லேயும் நான் அப்படியே சந்தோஷப்படுவேன் கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். பார்த்துக்கோங்க என்னோட ஸ்டாட்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். 34 லெவலில் இருக்கு. ஸ்டாட்ஸ் இவ்வளோதான் இருக்கு, என் காசு இவ்வளோதான் இருக்கு. எல்லாமே அப்படியே அச்சு பாராமல் உங்களுக்காக கைனிங்காக நான் என்னென்ன பண்ணணும் அதை அப்படியே உங்களுக்காக அடுத்த வீடியோவில் போடுறேன் கைஸ். எனக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க கைஸ். ஒரு கமெண்ட், ஒரு லைக் பார்க்குறேன். எல்லாரும் ஒரு லைக் பண்ணிங்கன்னா நான் முன்னேறி தினமும் நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.